இப்போது நாம் வெட்டு வாய்ப்பாடு பார்க்க போகிறோம். இருபரிமாண வடிவத்தில் ஒரு கோட்டுத் துண்டை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் உட்பக்கமாக பிரிக்கும் ஒரு புள்ளியின் ஒருங்களவுகளை காண நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போது அதை முப்பரிமாணத்திற்கு நீட்டுவோம். இங்கே PQ என்ற புள்ளி முப்பரிமாணத்தில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி. P-இன் ஒருங்களவுகள் x1 y1 z1 எனவும் Q-இன் ஒருங்களவுகள் x2 y2 z1 எடுத்துக்கொள்வோம். இந்த இரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டில் R என்ற புள்ளி m/n என்ற விகிதத்தில் இந்த கோட்டுத் துண்டை பிரிக்கிறது. இப்பொழுது நாம் P என்ற புள்ளியிலிருந்து XY தளத்திற்கு செங்குத்து கோடு ஒன்று போடுவோம். அந்த செங்குத்து கோடு XY தளத்தை L என்ற இடத்தில் வெட்டும். இப்பொழுது LP என்ற கோட்டை நீட்டுவதால் நமக்கு S என்ற புள்ளி கிடைக்கும். அதேபோல் RN என்பது ஒரு நேர்கோடு, அது XY தளத்திற்கு செங்குத்தான கோடு. T என்ற கோட்டிலிருந்து போடப்பட்ட நேர்கோடு செங்குத்தாக உள்ள நேர்கோடு, அந்த கோடு XY தளத்தை M என்ற புள்ளியில் வெட்டுகிறது. இப்பொழுது LNM என்பதற்கு இணையாக நாம் SRT என்ற ஒரு கோட்டை வரைகிறோம். இந்த கோடு LNMக்கு இணையாக உள்ளதால் இதன் உயரம் ஒரே அளவில் இருக்கும், அதாவது அதன் மதிப்பு சமமாக இருக்கும், Z மதிப்பு சமமாக இருக்கும். XY தளத்திற்கு செங்குத்தாக உள்ளதால் Z மதிப்பு மட்டும்தான் மாறும், அந்த Z மதிப்புகள் ஒன்றாகவே இருக்கும். இப்பொழுது நாம் ஒரு முக்கோணம், இரு முக்கோணங்கள் உருவாகுவது, அந்த இரு முக்கோணத்தை பார்க்கலாம். PSR என்ற முக்கோணமும் QRT என்ற முக்கோணமும் நாம் QTR என்ற முக்கோணமும் சமமான முக்கோணங்கள். ஸோ அவ்வாறான முக்கோணங்களில் அதன் பக்கங்கள் ஒரே விகிதத்தில் இருக்கும். நமக்கு PR வகுத்தல் RQ என்பது m/n என்பதால் m/n என்ற விகிதத்தில் இருப்பது தெரியும். இதிலிருந்து மற்ற இரு பக்கங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம், அதாவது SP மற்றும் QT. அப்பொழுது SP/QTயும் அதே விகிதத்தில் தான் இருக்கும், m/n என்ற விகிதத்தில் தான் இருக்கும். இப்பொழுது SPயின் மதிப்பை நாம் காண SL இருந்து PLஐ கழிக்கலாம். SL இருந்து PLஐ கழிக்கதால் நமக்கு SP கிடைக்கிறது. அதேபோல் QTயின் மதிப்பை நாம் காண QM இலிருந்து TMஐ கழிக்கலாம். இப்பொழுது TM, RN, SL அவை மூன்றும் ஒரே மதிப்பு, அந்த மதிப்பு Z என எடுத்துக்கொள்வோம். ஆதலால் இங்கு SLக்கு பதில் நாம் NR எனவும் TMக்கு பதில் NR எனவும் எடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பாட்டை NR கழித்தல் PL வகுத்தல் QM கழித்தல் NR என எழுதிக்கொள்ளலாம். அவ்வாறு எழுதப்படுவதை நாம் ஒருங்களவில் எழுத Z கழித்தல் Z1 வகுத்தல் Z2 கழித்தல் Z என நாம் பெறுகிறோம். இப்பொழுது நாம் இந்த வாய்ப்பாட்டை சுருக்க நமக்கு Z என்பது MZ2 கூட்டல் NZ1 வகுத்தல் M கூட்டல் N என பெறுகிறோம். இங்கு நாம் போடப்பட்ட கோடுகள் XY தளத்திற்கு செங்குத்தாக போட்டிருக்கிறோம். இதே போன்று கோடுகளை நாம் XZ தளத்தில் போட்டால் நமக்கு Y ஒருங்களவுகள் கிடைக்கும். இதே கோடுகளை நாம் YZ தளத்துக்கு செங்குத்தாக நாம் போட நமக்கு X ஒருங்களவுகள் கிடைக்கும். இதே போன்று நாம் அந்த வாய்ப்பாடை தொடர நமக்கு கிடைக்கப் பெறுவது R என்ற புள்ளியின் ஒருங்களவுகள். அவற்றின் மதிப்புகள் இங்கே mx2 கூட்டல் nx1 வகுத்தல் m பிளஸ் n மற்றும் my2 கூட்டல் ny1 வகுத்தல் m கூட்டல் n எனவும் mz2 கூட்டல் nz1 வகுத்தல் m கூட்டல் n எனவும் பெறுகிறோம். இது R என்ற புள்ளி உட்பக்கமாக பிரிப்பதற்காக கிடைக்கும் புள்ளி. இப்பொழுது இதே புள்ளி R என்ற புள்ளி வெளிப்பக்கமாக பிரித்தால்
நாம் அதன் ஒருங்குகளை பெற n என்பதை நாம் குறையெண் n ஆல் மாற்றிவிடுகிறோம். அப்பொழுது அந்த ஒருங்களவுகள் mx2 கழித்தல் nx1 வகுத்தல் m கழித்தல் n என வருகிறது. my2 கழித்தல் ny1 வகுத்தல் m மைனஸ் n எனவும் mz2 கழித்தல் nz1 வகுத்தல் m கழித்தல் n எனவும் வருகிறது. இப்பொழுது வேற்றுவோம் 1. நடுப்புள்ளியில் ஒருங்களவுகள் r என எடுத்துக்கொண்டால் அப்பொழுது m:n என்பது 1:1 என வரும். இப்பொழுது n இன் மதிப்புகளை 1 என இதில் பிரதியிட, முன்பு படித்ததில் பிரதியிட நமக்கு x என்பது x1 கூட்டல் x2 வகுத்தல் 2 எனவும், y என்பது y1 கூட்டல் y2 வகுத்தல் 2 எனவும், z என்பது z1 கூட்டல் z2 வகுத்தல் 2 எனவும் பெறுகிறோம். வேற்றுவோம் 2. PQவை k:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியின் ஒருங்குகளை பெற k என்பதை m வகுத்தல் n என வைக்கிறோம். இப்போது நமக்கு r இன் ஒருங்களவுகள் kx2 கூட்டல் x1 வகுத்தல் 1 கூட்டல் k எனவும், ky2 கூட்டல் y1 வகுத்தல் 1 கூட்டல் k எனவும், kz2 கூட்டல் z1 வகுத்தல் 1 கூட்டல் k எனவும் நாம் பெறுகிறோம். பொதுவாக இரண்டு புள்ளிகளின் வழி செல்லும் கோட்டின் மீதுள்ள பற்றிய சிக்கல்களில் இந்த விளைவு மிகவும் பயன்படுகிறது. சான்று 7. இந்த இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை 2:3 என்ற விகிதத்தில் a உட்பக்கத்திலும் a வெளிப்பக்கத்திலும் பிரிக்கும் புள்ளியின் ஒருங்குகளை காண்க. முதல் புள்ளி a வை 1 குறையெண் 2 3 என எடுத்துக்கொள்ள வேண்டும். b என்பதை 3 4 குறையெண் 5 என எடுத்துக்கொண்டால் இந்த புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை உட்பக்கமாக 2:3 என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி p ஆனது xyz என்க. அப்படியெனில் m என்பது 2 ஆகவும் n 3 ஆகவும் இருக்கும். இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பாட்டில் இந்த எண்களை பிரதியிட நாம் x என்பது 2 பெருக்கல் 3 கூட்டல் 3 பெருக்கல் 1 வகுத்தல் 2 கூட்டல் 3 என பெறுகிறோம். இதன் மதிப்பை சுருக்க நமக்கு 9 வகுத்தல் 5 என பெறுகிறோம். இதேபோல் y என்பதற்கு நாம் 2 வகுத்தல் 5 என பெறுகிறோம். z என்பதற்கு குறையெண் 1 வகுத்தல் 5 என பெறுகிறோம். எனவே தேவையான புள்ளி 9 வகுத்தல் 5 2 வகுத்தல் 5 மற்றும் குறையெண் 1 வகுத்தல் 5 என பெறுகிறோம். இப்போது வெளிப்பக்கமாக 2:3 என விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியை காண m என்பது 2 ஆகவும் n என்பது குறையெண் 3 ஆகவும் எடுத்துக்கொண்டு மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாய்ப்பாட்டில் நாம் பிரதியிட x என்பதை குறையெண் 3 ஆகவும் y என்பதை குறையெண் 14 ஆகவும் z என்பதை 19 ஆகவும் பெறுகிறோம். எனவே தேவையான புள்ளி குறையெண் 3 குறையெண் 14 மிகையெண் 19 என வருகிறது. இப்போது சான்று 8 வெட்டு வாய்ப்பாட்டை பயன்படுத்தி குறையெண் 4 6 10 2 4 6 14 சுழியம் குறையெண் 2 ஆகிய புள்ளிகள் கோடமைந்தவை என நிறுவுக. இந்த 3 புள்ளிகளை a b c என எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது ab ஐ p என்ற ஏதோ ஒரு புள்ளி k:1 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது என்க. அப்படியெனில் அந்த p இன் ஒருங்களவுகள் எவ்வாறு காண்பது? உதாரணமாக அந்த p என்ற புள்ளி உள்பக்கமாகவும் பிரிக்கலாம், வெளிப்பக்கமாகவும் பிரிக்கலாம். ஆனால் நமக்கு k இன் மதிப்பு தெரியாது. அதனால் இப்பொழுது நாம் k வை பொதுவான ஒரு எண்ணாக எடுத்து நாம் இங்கே அதை பிரதியிட a இன் மதிப்புகளையும் b இன் மதிப்புகளையும் பிரதியிட்டு அந்த வாய்ப்பாடில் நம் பெற நமக்கு p இன் மதிப்பு 2k கழித்தல் 4 வகுத்தல் k கூட்டல் 1 4k கூட்டல் 6 வகுத்தல் k கூட்டல் 1 எனவும் 6k கூட்டல் 10 வகுத்தல் k கூட்டல் 1 எனவும் பெறுகிறோம். k இன் ஏதோ ஒரு மதிப்புக்கு p என்பது c உடன் பொருந்துகிறதா என்று பார்க்க வேண்டும். உதாரணமாக x ஒருங்குகளுக்கு நாம் 14 என்று கொடுத்தால் அப்பொழுது 2k கழித்தல் 4 வகுத்தல் k கூட்டல் 1 என்பதை 14க்கு சமன்படுத்த நமக்கு k என்பது குறையெண் 3 வகுத்தல் 2 என பெறுகிறோம். இப்பொழுது k இன் இந்த மதிப்புக்கு மற்ற இரண்டு ஒருங்களவுகளை நாம் காண நமக்கு அவை சுழியம் மற்றும் குறையெண் 2 என வருகிறது. ஆகவே இந்த வெளிப்புறமாக வெட்டும் புள்ளி 14 சுழியம் -2 என வருகிறது. இவை c உடன் ஒருங்கி இருக்கிறது. அதனால் இது c என்ற புள்ளி என தெரிந்து கொள்ளலாம்.
அவ்வாறு இருப்பதால் சி என்ற புள்ளி ஏபியின் வெட்டுப்புள்ளி, கே என்பது எதிர்மமாய் இருப்பதால் இந்த வெளிப்பக்கமாக வெட்டுகிறது என்று பொருள். அதாவது ஏபியை சி வெளிப்பக்கமாக 3:2 என்ற விதத்தில் வெட்டுகிறது. எனவே இவை மூன்றும் கோடமைந்தவை என புரிந்து கொள்ள வேண்டும். சான்று 9. 3 புள்ளிகள் உச்சிகளை கொடுக்கப்பட்டால் ஒரு முக்கோணத்தின் வடிவ மையத்தை எவ்வாறு காண்பது? உதாரணமாக இங்கு ABC என்ற 3 புள்ளிகளின் ஒருங்களவுகளை கொடுத்திருக்கிறார்கள். நாம் G என்ற வடிவ மையத்தை காண வேண்டும். வடிவ மையம் என்பது மையக்கோட்டிலிருந்து உச்சிக்கு போடப்பட்ட கோடுகளின் சந்திப்பே வடிவ மையம் என்போம். இந்த வடிவ மையம் AD என்ற கோட்டை 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. இப்போது நமக்கு A இன் ஒருங்கலங்கள் தெரியும், D இன் ஒருங்கலை கணக்கிடலாம். BC என்பது 1:1 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுவதால் இவை மையப்புள்ளியாக அமையும். இப்பொழுது இந்த இரு புள்ளிகளில் 2:1 என்பதை MN என எடுத்துக்கொள்ள நாம் இங்கே இதை பெறலாம். உதாரணமாக D இன் ஒருங்களவு x2 கூட்டல் x3 வகுத்தல் 2 எனவும் y2 கூட்டல் y3 வகுத்தல் 2 எனவும் z2 கூட்டல் z3 வகுத்தல் 2 எனவும் பெறுகிறோம். A இன் ஒருங்களவு x1 y1 z1 என எடுக்க நாம் இப்பொழுது 2:1 என்ற விகிதத்தில் இந்த கோட்டு AD என்ற கோட்டை பிரிக்கும் புள்ளி G ஐ நாம் எவ்வாறு பெறுகிறோம்? 2 பெருக்கல் x2 கூட்டல் x3 வகுத்தல் 2 மற்றும் கூட்டல் x1 என்றும், 2 பெருக்கல் y2 கூட்டல் y3 வகுத்தல் 2 கூட்டல் y1 எனவும், 2 பெருக்கல் z2 கூட்டல் z3 வகுத்தல் 2 கூட்டல் z1 வகுத்தல் 2 கூட்டல் 1 எனவும் நாம் பெறுகிறோம். இதை நாம் சுருக்க நமக்கு x1 கூட்டல் x2 வகுத்தல் 2 வகுத்தல் 3 எனவும், y1 கூட்டல் y2 கூட்டல் y3 வகுத்தல் 3 எனவும், z1 கூட்டல் z2 கூட்டல் z3 வகுத்தல் 3 எனவும் பெறுகிறோம். இதுவே வடிவ மையத்தின் ஒருங்களவுகள். இப்பொழுது இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டை YZ தளம் பிரிக்கும் விகிதத்தை காண்க. இப்பொழுது இந்த இரு புள்ளிகள் AB என எடுத்துக்கொண்டு அவை இணைக்கும் கோட்டுத்துண்டை P என்ற புள்ளி K:1 என்ற விதத்தில் பிரிப்பதாக கொள்வோம். அப்படியெனில் P இன் ஒருங்களவுகளை நாம் முன்பு கொடுத்துள்ள வாய்ப்பாட்டின் வழியாக நாம் இங்கே எழுதியிருக்கிறோம். இப்பொழுது P என்ற புள்ளி YZ இல் கிடப்பதால் அதன் x ஒருங்களவு சுழியம், அதாவது இதன் x மதிப்பு சுழியமாக x ஒருங்களவு சுழியமாக இருக்கும். அப்பொழுது 4 கூட்டல் 6k வகுத்தல் k கூட்டல் 1 என்பது சுழியத்திற்கு சமன்படுத்த வேண்டும். அவ்வாறு சமன்படுத்தி இதை சுருக்க நமக்கு k என்பது குறையெண் 2 வகுத்தல் 3 என பெறுகிறது. அதனால் XY தளம் ABயை வெளிப்பக்கமாக 2:3 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது என நாம் தெரிந்து கொள்ளலாம். பயிற்சி 12.3 ஒரு கணக்கை பார்க்கலாம். இங்கு PQ என இரு புள்ளிகள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கூட்டுத்துண்டை முச்சமமாக வெட்டும் புள்ளிகளின் ஒருங்களவுகளை காண்க. முச்சமமாக வெட்ட நமக்கு இரு புள்ளிகள் தேவை. AB என்ற இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகள் PQ, அவற்றின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கு முச்சமமாக வெட்டப்பட்டதால் PA, AB, BQ அவை மூன்றும் ஒரே அளவை படும். ஆகையால் இவை 1:1:1 என்ற விதத்தில் இருக்கும். இப்போது நாம் PA:AQ என எடுத்துக்கொண்டால் அவை 1:2 என்ற விகிதத்திலும், PB:BQ என்பது 2:1 என்ற விகிதத்திலும் இருக்கும். இந்த பண்புகளை பயன்படுத்தி நாம் A இன் மதிப்புகளையும் B இன் மதிப்புகளையும் பின்வருமாறு பெறலாம். இங்கு M என்பதை 1 எனவும் N என்பதை 2 எனவும் எடுத்துக்கொண்டு P இன் புள்ளியின் மதிப்பை நாம் Q இன் புள்ளியையும் பிரதியிட நமக்கு x1 என்பது 6 ஆகவும், y1 என்பது குறையெண் 4 ஆகவும், z1 என்பது குறையெண் 2 ஆகவும் வருகிறது. ஆகவே A இன் ஒருங்களவு 6 குறையெண் 4 குறையெண் 2. இதே முறையில் நாம் PB:BQ என்பதற்கு 2:1 M2 எனவும் N1 எனவும் எடுத்துக்கொண்டு இதே வழிமுறையில் நாம் செய்ய நமக்கு B என்ற புள்ளி கிடைக்கும். அதன் ஒருங்களவுகள் 8 குறையெண் 10, 2 என பெறுகிறோம்.
சான்று 11. ABCD ஆகிய புள்ளிகள் ஒரு இணைகரத்தின் உச்சிகள் என்றும் ABCD செவ்வகமன்று என்றும் காட்டுக. இங்கு ABCD இணைகரம் என்று காட்ட அதன் எதிர் பக்கங்கள் சமம் என்று காட்ட வேண்டும். இப்போது நமக்கு இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் அவற்றுக்கு இடைப்பட்ட தூரத்தை காண நமக்கு முன்பே படித்த வாய்ப்பாடை உபயோகப்படுத்துகிறோம். இங்கே அப்படி உபயோகப்படுத்த நமக்கு ABயின் மதிப்பு 6 என பெறுகிறோம். BCயின் மதிப்பு வர்க்கமூலம் 43 எனவும் CDயின் மதிப்பு 6 எனவும் பெறுகிறோம். அதே DAவின் மதிப்பு வர்க்கமூலம் 43 என பெறுகிறோம். இதிலிருந்து நாம் AB என்பது CDக்கு சமமாகவும் BC என்பது AD என்பதற்கு சமமாகவும் இருக்கிறது. இதனால் ABCD என்பது ஒரு இணையகரம் என தெளிவாகிறது. இப்போது இது ஒரு செவ்வகமன்று என காட்ட அதன் மூலை விட்டங்களான ACயும் BDயும் சமமல்ல என்று காட்ட வேண்டும். ACயின் மதிப்பு வர்க்கமூலம் 3 எனவும் BDயின் மதிப்பு வர்க்கமூலம் 155 எனவும் வருவதால் அவை சமமல்ல. ஆதலால் இவை ஒரு செவ்வகமன்று என பெறலாம். குறிப்பு: மூலை விட்டங்களான ACயும் BDயும் ஒன்றை ஒன்று இருசம வெட்டுகின்றன என்று காட்டுவதன் மூலமும் ABCD இணைகரம் என்றும் காட்டலாம். இப்பொழுது AB இரு புள்ளிகளில் ஆகிய புள்ளியிலிருந்து சமத்தொலைவில் இருக்கும் புள்ளிகளின் சமன்பாட்டை காண்க. PXYZ என்பது PA என்பது PBக்கு சமமான ஒரு புள்ளி என எடுத்துக்கொண்டால் என்றிருக்கும்படியான ஒரு புள்ளி என்க. அப்படியெனில் நாம் PAவின் மதிப்பை காண மேலே சொன்ன வாய்ப்பாட்டை உபயோகப்படுத்துகிறோம். PBக்கும் மேலே சொன்ன வாய்ப்பாட்டை உபயோகப்படுத்தி நாம் அவற்றை சமன்படுத்துகிறோம். இப்போது இருபுறமும் நாம் வர்க்கம் எடுக்க நமக்கு கிடைக்கப்பெறுவது x கழித்தல் 3 வர்க்கம் கூட்டல் y கழித்தல் 4 வர்க்கம் கூட்டல் z கூட்டல் 5 வர்க்கம் என்பது x கூட்டல் 2 வர்க்கம் கூட்டல் y கழித்தல் 1 வர்க்கம் கூட்டல் z கழித்தல் 4 வர்க்கத்துக்கு சமம் என பெறுகிறோம். இவற்றை நாம் சுருக்கி எண்களை ஒன்றுபடுத்த நமக்கு கிடைக்கப்பெறுவது 10x கூட்டல் 6y கூட்டல் 18z கழித்தல் 29 என்பது சுழிக்கு சமம் என பெறுகிறோம். இதுவே அந்த வாய்ப்பாடு சமன்பாடு என நாம் பெறுகிறோம். சான்று 13. ABC என்ற முக்கோணத்தின் வடிவ மையம் 1 1 1. ABயின் ஒருங்களவுகள் முறையே 3 குறையெண் 5 7 மற்றும் குறையெண் 1 7 குறையெண் 6 எனில் Cயின் ஒருங்களவுகளை காண்க. இங்கு Cயின் ஒருங்களவுகள் XYZ என்க. வடிவ மையம் G1 1 1 என்க. அப்படியெனில் x கூட்டல் 3 குறையெண் கழித்தல் 1 வகுத்தல் 3 என்பது 1ற்கு சமம். அதாவது இதிலிருந்து நாம் பெறப்படுவது x என்பது 1 என பெறுகிறோம். அதேபோல் y கழித்தல் 5 கூட்டல் 7 வகுத்தல் 3 என்பது 1ற்கு சமம். அதனால் y என்பது 1 என பெறுகிறோம். z கூட்டல் 7 கழித்தல் 6 வகுத்தல் 3 என்பது 1ற்கு சமம். அதாவது z is equal to 2 என பெறுகிறோம். எனவே Cயின் ஒருங்களவுகள் 1, 1, 2. இப்போது நாம் பல வகை பயிற்சிகளில் ஒரு கணக்கை பார்க்கலாம். x ஒருங்களவு 4 உள்ள R என்ற ஒரு புள்ளி 2 குறையெண் 3 4 மற்றும் Q 8 சுழியம் 10 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கூட்டுத்துண்டில் இருக்கிறது. R இன் ஒருங்களவுகளை காண்க. இப்பொழுது நாம் இரு புள்ளிகள் PQ என்க. R என்பது அந்த கூட்டுத்துண்டில் உள்ளதாக எடுத்துக்கொண்டால் k:1 என்ற விகிதத்தில் பிரிப்பதாக கொள்வோம். அப்படி என்றால் R இன் ஒருங்களவு 8k கூட்டல் 2 வகுத்தல் k கூட்டல் 1, குறையெண் 3 வகுத்தல் k கூட்டல் 1, 10k கூட்டல் 4 வகுத்தல் k கூட்டல் 1 என பெறுகிறோம். இப்போது x ஒருங்களவு 4 உள்ள R என்ற புள்ளி என்பதால் 8k கூட்டல் 2 வகுத்தல் k கூட்டல் 1 மதிப்பு 4 ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நாம் சுருக்கி k இன் மதிப்பை பெற நமக்கு 1/2 என கிடைக்கிறது. இதே k மதிப்பை மற்ற இரு ஒருங்களவுகளில் நாம் பிரதியிட நமக்கு y மதிப்பு குறையெண் 2 எனவும் z ஒருங்களவு 6 எனவும் பெறுகிறோம். ஆதலால் R என்ற ஒரு புள்ளியின் ஒருங்களவுகள் 4 குறையெண் 2 6 என பெறுகிறோம். உங்கள் கவனத்திற்கு நன்றி.